எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான, ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ட்ராவல் அண்ட் ட்ரிப் வீலாக் பத்தி தான் பார்க்க போறோம். இங்க யுகேல வெயில் வெளுத்து வாங்குது. அதனால நாம என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஃபியூ மந்த்ஸ் பின்னாடி போயி, நல்லா கூலா நாங்க போன ஒரு ஃபேமிலி ட்ரிப் பத்தி தான் பார்க்க போறோம். இங்க யுகேல இன்னும் கொஞ்சம் நாள்ல ஸ்கூல் ஹாலிடேஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால நீங்க இங்க இருக்கீங்க, ட்ரிப்புக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க, இல்ல பிளான் பண்ண போறீங்கன்னா, ட்ரிப்புக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரியான டிப்ஸும் நான் ஷேர் பண்றேன். யுகேல குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு தீம் பார்க், சன்டவுன் அட்வென்ச்சர் லேண்ட். அங்க நாங்க எப்படி போனோம்? அதுக்கு நாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம்? அங்க இருக்கிற வைல்ட் ஏக்கர் வில்லேஜ், அதுல கேபின்ல ஸ்டே பண்ணியிருந்தது. அந்த கேபின் டூர் அதுதான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். என்னங்க வீடியோக்குள்ள போயிரலாமா? நாங்க இங்க ட்ரிப் பிளான் பண்றோம்னா, கண்டிப்பா அது குழந்தைங்களோட ஹாலிடேஸ் டைம்ல தான். அந்த மாதிரி தான் பிப்ரவரி ஆஃப்டர்நூன் பிரேக்ல நாங்க பிளான் பண்ணி போன ட்ரிப் தான் இது. இந்த ட்ரிப்பு இல்ல எந்த ட்ரிப்பா இருந்தாலும் நாங்க பிளான் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, இருக்கிற வேலையெல்லாம் 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். என்னோட ஹஸ்பண்ட் எங்க போகணும், டிராவல் எப்படி பண்ண போறோம், எங்க ஸ்டே பண்ண போறோம், அந்த மாதிரியானதெல்லாம் பிளான் பண்றது, புக் பண்றதெல்லாம் பார்த்துப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த ட்ராவலுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், பேக்கிங் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய எல்லா வேலையும் செய்றது. அந்த மாதிரியான வேலையெல்லாம் நான் எடுத்துப்பேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் இப்போ நாங்க ஏதாவது ட்ரிப் போறோம்னா, என்ன மாதிரி டெஸ்டினேஷன்ஸ்லாம் போலாம்? என்னோட பொண்ணு வந்து இப்போ 9 வயசாகுது. என் பையனுக்கு வந்து 4 வயசாகுது. அவங்களுக்கு ஏத்த மாதிரியான டெஸ்டினேஷன்ஸ் என்னென்ன இருக்கு? யுகேக்குள்ள என்னென்ன இருக்கு? அங்க நம்ப போனா அவங்களால என்ஜாய் பண்ண முடியுமா? தங்குறதுக்கு வசதியா இருக்குமா? அந்த மாதிரியான எல்லாம் பார்த்து டெஸ்டினேஷன்ஸ்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொண்டு வருவாங்க. ஒன்ஸ் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா, நாங்க 2 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி, இந்த சீசன்ல இந்த இடத்துக்கு போலாம் அப்டின்ட்டு நாங்க பிளான் பண்ணுவோம். அதே மாதிரி சன்டவுன் அட்வென்ச்சர் லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா, டிராவல் பண்றது நாங்க ட்ரெயின்ல தான் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அந்த ட்ரெயின் டிக்கெட், டிராவல் எப்படி பண்ணலாம்? எந்த டைம்க்கு பண்ணலாம்? அப்படின்றது. அதுக்கப்புறமா நாங்க எப்பயும் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, bookings.com வழியா தான் ரூம்ஸ் புக் பண்ணுவோம். அதுல வந்து பல ஹோட்டல்ஸ வந்து சர்ச் பண்ணி ரிவ்யூ பார்த்து, அது வந்து புக் பண்றதும் என்னோட ஹஸ்பண்ட் டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஆனா இந்த சன்டவுன் அட்வென்ச்சர் லேண்ட் போறது, அந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா, அவங்களோட வெப்சைட்லயே தான் நாங்க புக் பண்ற மாரி இருந்துச்சு. ஸோ அவங்களோட வெப்சைட் ஹோ சீசன்ஸ்ல போயிட்டு தீம் பார்க்குக்கும் சரி, அந்த வைல்ட் ஏக்கர் வில்லேஜ்ல தங்குறதுக்கு கேபின் புக் பண்றது, எல்லாமே வந்து ஒரு பேக்கேஜ் மாரியே புக் பண்ற மாரி இருந்துச்சு. ஸோ நாங்க மொத நாள் போயிட்டு வைல்ட் ஏக்கர் வில்லேஜ்ல செக் இன் பண்ற மாரியும், அப்புறம் அடுத்த நாளும், அதுக்கு அடுத்த நாள் 2 நாள் 2 டேஸ் வந்து தீம் பார்க் போற மாதிரி நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கேத்த மாதிரி தான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பண்றது. ஒரு ட்ரிப் வந்து நாங்க முடிவு பண்ணிட்டோம்னா, ஒரு 2, 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி இங்க தான் போறோம் அப்படின்னு முடிவு பண்ணோனே, நான் என்ன பண்ணுவேன்னா 2 லிஸ்ட் எழுதுவேன். ஒண்ணு வந்து பேக்கிங் லிஸ்ட். கண்டிப்பா பேக்கிங் லிஸ்ட். இன்னொன்னு வந்து ட்ரிப் போறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும் ஒரு லிஸ்ட்டும் வந்து எழுதிப்பேன். பேக்கிங் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா லிஸ்ட் எழுதிடுவேன். என் ஹஸ்பண்டுக்கு, எனக்கு, என் பொண்ணுக்கு, என் பையனுக்குன்னு தனித்தனி லிஸ்ட் எழுதிடுவேன். அவங்களுக்கு என்னென்ன க்ளோத்ஸ் எடுத்துட்டு போணும், வேற என்னலாம் அவங்க எடுத்துட்டு போணும். அவங்களுக்கு ஏதாவது விட்டமின்ஸ் எடுத்துட்டு போணும், இல்ல மெடிசின்ஸ் எடுத்துட்டு போணும். இம்பார்ட்டன்ட்டா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா இது தேவை. இப்ப என் பையன் பார்த்தீங்கன்னா, பக்கி வேணும், இல்ல டிராவல் பாட்டி எடுத்துட்டு போணும். அதுக்கப்புறம் அவனுக்குன்னு தனியா ஏதாவது ஸ்பெஷலா எடுத்துட்டு போணும்னா எடுத்துட்டு போறது. அதுக்கப்புறம் கண்டிப்பா இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா, நாங்க 3 டேஸ் 2 நைட்ஸ் மாதிரி போறோம். அதனால என் பையனுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து பேக் பண்ணிடுவேன். எங்க 3 பேருக்கும் வந்து கரெக்ட்டா அந்த 3 அவுட் சைட் வேர், அப்புறம் 2 நைட் வேர் அந்த மாதிரி பேக் பண்ணிடுவேன். என் பொண்ணுக்கும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா க்ளோத்ஸ் வந்து வச்சுடுவேன். ஏன்னா, அவங்க தீம் பார்க் போறதுனால வாட்டர் ரைட்ஸ்லாம் பண்ணினாங்கன்னா, ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது வந்துச்சுன்னா, அவசரத்துக்கு வேணுன்றதுனால அவங்களுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா செட் ஆஃப் க்ளோத்ஸ் வந்து நான் பேக் பண்ணிடுவேன். ஸோ இதெல்லாம் வந்து லிஸ்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு மிஸ்செலேனியஸ் லிஸ்ட்டும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். அதில வந்துட்டு வேற என்னலாம் எடுத்துட்டு போணும், டவல்ஸ் எடுத்துட்டு போணும். அதுக்கப்புறம் பேஸ்ட்டு, பிரஷ்ஷு, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து ட்ராவல் அப்பவும் சரி, அங்க ஸ்டே பண்ணியிருக்கும்போது சாப்பிடுறதுக்கும் சரி, அதுக்குரிய ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் ட்ராவல் டே அன்னைக்கு கொண்டு போக வேண்டிய பிரேக்ஃபாஸ்ட்டு, ஏதாவது பிரெட் சாண்ட்விச் அந்த மாரி பேக் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நெறைய ஃப்ரூட்ஸ் வந்து கொண்டுட்டு போக பார்ப்போம். அந்த மாரியான லிஸ்ட்டுமே வந்து எழுதி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மெடிசின்ஸ் பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு பேராசிட்டமல், நியூரோஃபன்
அதுக்கப்புறம் ஏதாவது விட்டமின்ஸ் கொண்டு போறது. அது எல்லாமே வந்துட்டு இந்த மிஸ்செலேனியஸ் லிஸ்ட்ல எழுதி வச்சுடுவேன். ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் எழுதி வைக்கிறதுனால, லாஸ்ட் மினிட்லயும் ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா, டக்கு டக்குன்னு எழுதி வச்சுட்டோம்னா, பேக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்போ நம்ம வந்து எதையும் மறந்துடாம போறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்த லிஸ்ட் எல்லாம் எழுதி வச்சுட்டு, அதுக்கப்புறம் இதுல இல்லாத பொருட்கள் ஏதாவது இருக்குன்னா, அத வாங்குறது, அதுக்கப்புறமா இருக்கிறது ட்ரிப்புக்குன்னு எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு ரேண்டம் பேக்ஸ்ல வந்து எடுத்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவேன். ஸோ ட்ரிப்புக்கு போறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி வந்து கரெக்ட்டான அந்த சூட்கேஸு, பேக்ஸ்ல வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சுருவேன். ஸோ அப்போ பேக்கிங் வந்து நம்மளுக்கு ஈஸி ஆயிடும். அதுக்கப்புறம் இன்னொரு லிஸ்ட் நான் எழுதுவேன்னு சொன்னேன் இல்லையா? முன்னாடி என்ன பண்ணணுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கண்டிப்பா நான் பண்ண வேண்டிய லிஸ்ட்டா இருக்கும். இது எழுதி முடிச்சே போனா தான் எனக்கு வந்து ட்ரிப் அப்போ ஓகே வீட்ல எல்லாம் ஓகேவா தான் இருக்கு. அப்படின்னு ஒரு நிம்மதியா வந்து நம்ம பீஸ்ஃபுல்லா நம்ம ட்ரிப் வந்து என்ஜாய் பண்ண முடியும். அப்படி என்ன இந்த லிஸ்ட்ல எழுதுவேன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்துட்டு வீட்ட ஃபுல்லா வந்து டோர் எல்லாம் லாக் பண்ணிட்டோமா, விண்டோஸ் லாக் பண்ணிட்டோமா, அது ஒரு செக் லிஸ்ட் தான். அந்த மாதிரி எழுதியிருப்பேன். ஸோ டோர் லாக் பண்றது, விண்டோஸ் எல்லாம் லாக் பண்ணியாச்சு. எல்லா ஸ்விட்சஸும் ஆஃப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா டிஷ் வாஷர்லேருந்து வெசல்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. டிஷ் வாஷர கிளியர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினும் கிளியரா பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து சிங்க்ல வந்து பாத்திரம் இல்லாம எல்லா அழுக்கு பாத்திரமும் தேய்ச்சு வச்சுட்டு போகணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணுவேன். ஏன்னா, திரும்பி வரச்ச ரொம்பவே மோசமாயிடும். அதனால அழுக்கு பாத்திரம்லாம் இல்லாம எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு போணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா பின் வந்து ஃபுல்லா எம்ப்டி பண்ணிறணும். பின்னுல வந்து ஏதாவது குப்பை இருக்கு. அது எல்லாத்தையுமே டிஸ்கார்ட் பண்ணிட்டு தான் ட்ரிப் போற மாதிரி பிளான் பண்ணிடுவோம். இந்த பேக்கிங் லிஸ்ட் அதுக்கப்புறம் இந்த செக் லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, எவ்ரி ட்ரிப்புக்கும் நான் பண்றது. அதனால மோஸ்ட்லி வந்து அது வந்து காப்பி பேஸ்ட்டா தான் இருக்கும். திரும்பியும் அதே ரிப்பீட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்தந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ஆட் பண்றது, இல்ல ரிமூவ் பண்றது இருக்கும் பார்த்தீங்கன்னா, குளிர்காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம ஹேட்டு, ஜாக்கெட்டு, கிளவுஸு எக்ஸ்ட்ரா வந்து இதெல்லாம் வந்து எடுத்துட்டு போற மாரி இருக்கும். அதெல்லாமும் வந்து லிஸ்ட்ல ஆட் பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ட்ரிப்புக்கு முன்னாடி நாள் முன்னாடி ஈவ்னிங்கு இல்ல நைட் பார்த்தீங்கன்னா, எல்லா பேக்ஸு, சூட்கேஸஸ் எல்லாம் வந்து டோருக்கு முன்னாடி வந்து வச்சிரணும். ஏன்னா, அப்போ கரெக்ட்டா அடுத்த நாள் ட்ரிப் போறப்போ, "இத காணோம், இத மறந்துட்டேன், அத அங்க வச்சுட்டேன்" அப்படின்றது இல்லாம, ஈஸியா எல்லாத்தையும் கொண்டுட்டு போகுறதுக்கு முடியும். எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பா டோர் கிட்ட வந்து கொண்டாந்து வச்சுருவேன். இன்னைக்கு ட்ரிப் டே. நாங்க ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ட்ரெயின் வந்து பிடிச்சு போற மாரி இருக்கும். நாங்க எங்க போகணும்னா, ரெட் ஃபோர்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேஷனுக்கு போனோம். அங்கருந்து பஸ்ஸு இல்ல டாக்ஸி புடிச்சு இந்த வைல்ட் டேக்கர் வில்லேஜ்ல வந்து அவங்க இறக்கி விடுவாங்க. அங்க வந்து செக் இன் பண்ணிட்டு நம்ம கேபின்ல போய் நம்ம ஸ்டே பண்ணிரலாம். ஸோ அதுக்கு தான் நாங்க கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வைல்ட் டேக்கர் வில்லேஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி குட்டி ஹட்ஸ், குட்டி குட்டி காட்டேஜஸ் மாதிரி இருக்க போது. இந்த மாதிரி ஒரு காட்டேஜ் இல்ல ஹட்ல வந்து நாங்க ஸ்டே பண்ணதில்ல. இதுவரைக்கும் வந்து நாங்க எப்பயுமே ஹோட்டல் ரூம்ஸ், ஏர்பிஎன்பி அந்த மாரி வீடுங்கள்ல ஸ்டே பண்ணியிருக்கோம். ஆனா, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா இருக்க போது ஒரு கேபின்ல போய் ஸ்டே பண்றது. ஸோ நல்லா எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு நம்புறேன். என் பொண்ணு, என் பையனும் ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்காங்க போய் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கேபின்ஸ்ல வந்து வெளியில வந்து ஜக்கூஸி கூட இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க ட்ராவல் பண்ணியிருந்தது பிப்ரவரி டைமு. நாங்க ரூம்லேருந்து வெளியில வரதே கஷ்டம். ஏன்னா வெளியில குளிரும். ரொம்ப விளையாட முடியாது. உள்ளுக்குள்ளேயே நம்ம ஷவர் பண்றதுக்கே யோசிப்போம். இப்போ வெளியில வந்து ஜக்கூசில எங்க நம்ம தண்ணீல விளையாட போறோம்ன்ட்டு, நாங்க ஜக்கூசி இல்லாத ஒரு கேபின் தான் நாங்க புக் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்ட்டு போய் பார்த்துரலாம். நாங்க முதல்ல என்ன பண்ணோம்னா, ரெட் ஃபோர்ட் ஸ்டேஷன்ல இறங்குன உடனே, ஒரு 10 மினிட்ஸ் வாக்ல ஒரு பெரிய ஆஸ்டா சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னு போட்டிருந்துச்சு மேப்ல. சரி அங்க போய் தேவையானதெல்லாம் வாங்கிடுவோம். ஏன்னா இந்த கேபின்ல அன்னைக்கு நைட் வந்து நம்மளே குக் பண்ணி டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதனால சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் பசங்களுக்கு கொஞ்சம் டாய்ஸு, புக்ஸு, அதுக்கப்புறம் பீஸா, ஃப்ரோசன் பீஸா வாங்கியிருந்தோம்.
அது நைட்டு வந்து குக் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணியிருந்தோம். அதனால நாங்கள் ஆஸ்டா சூப்பர் மார்க்கெட் வந்து ஷாப் பண்ண வந்திருந்தோம். கடைசியாக டாக்ஸி கிடச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி கிட்ட வைல்ட் டெக்கர் வில்லேஜ்க்கு வந்து செக்இன் பண்ணிட்டோம். கேபின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு வெளியில இருந்து பார்க்குறதுக்கு. அவ்ளோ வந்து கிளீனா, அவ்ளோ கிரீனரியா, அவ்ளோ அழகா வந்து ஒவ்வொரு கேபினும் வந்து கட்டியிருந்தாங்க. ஸோ பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நாங்க தங்கியிருந்த கேபினுக்கு எதிர்க்கவே வந்து குட்டி பார்க் மாரி இருந்துச்சு. என் பையனும், என் பொண்ணும் ரொம்பவே எக்ஸைட்டடு. கதவு தொறக்கிறதே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டா தான் இருந்துச்சு. டோர் லாக்கு கூட. உள்ள போன உடனே வந்து ஒரு ஹால் மாரி இருந்துச்சு. அங்க சி ஷேப்ல சோஃபா இருந்துச்சு. எதிர்க்கயே டிவி இருந்துச்சு. இந்த சைடுல வந்து ரைட் சைடுல வந்து கிச்சன் இருந்துச்சு. ஸோ இந்த பக்கம் வந்தா அந்த கிச்சன்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான அந்த அத்தியாவசிய பொருள் அப்படின்ற மாதிரியானதெல்லாம் வச்சிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா, கிளாஸஸ், பிளேட்ஸு, கப்ஸு, பவுல்ஸு அந்த மாதிரி நெறைய வச்சிருந்தாங்க. குட்டி ஃப்ரிட்ஜ் கூட இருந்துச்சு. மைக்ரோவேவ் இருந்துச்சு. அவன் இருந்துச்சு. அவன்ல தான் வந்துட்டு பீஸா வாங்கியிருந்ததெல்லாம் குக் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கெட்டிலு, டோஸ்டர் எல்லாமே இருந்துச்சு. ஈவன் நெறைய இந்த மாதிரி இதில வந்துட்டு இந்த டிஷ் வாஷர் சோப் எல்லாம் இருக்காது. அதனால நான் அதெல்லாமே பேக் பண்ணி தான் எடுத்துட்டு வந்திருந்தேன். பட் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா அதெல்லாம் கூட வச்சிருந்தாங்க. கிளீன் பண்றதுக்கு ஈவன் க்ளோத் கூட வச்சிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா, நெறைய பேன்ஸு, பவுல்ஸ் எல்லாம் கூட வச்சிருந்தாங்க. என்ன கரண்டி தான் வந்து லாங் ஸ்பாச்சுலாஸ் மாதிரி வந்து நெறைய வச்சில்ல. இது பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம். டபுள் பெட் இருந்துச்சு. இங்க வந்து ஒரு குட்டி ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி எல்லாம் இருந்துச்சு வித் மிரர். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம சூட்கேஸ்லாம் வைக்கிறதுக்கெல்லாம் இடம் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் லெஃப்ட் சைடுல வந்துட்டு கார்னர்ல வந்து பாத்ரூம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிட்ஸ் பெட்ரூம் வித் பங்க் பெட் வந்து லெஃப்ட் சைட்லயே இருந்துச்சு. ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. என் பசங்க வந்து ரொம்பவே எக்ஸைட்டட். அவங்களுக்குன்னு தனி கப்போர்டு, தனி ஹேங்கரு, அதுக்கப்புறம் டவல்ஸு எல்லாமே இருந்துச்சு. நம்ம வந்து குளிர் காலத்துல போயிருந்ததுனால, நம்மளுக்கு ஹீட்டர் தான் தேவைப்பட்டுச்சு. ஹீட்டிங்குமே போனோனே நல்லா அதிகம் பண்ணி வச்சுட்டோம். ஏன்னா, இது தனி கேபினா இருக்கிறதுனால, ஹீட்டிங் வந்து நம்மளுக்கு ரொம்பவே அவசியமா இருந்துச்சு. நாங்க ஸ்டே பண்ணியிருந்தப்போ சில நேரம் வந்து ஃப்ளக்சுவேஷன் இருந்துச்சு. கரண்ட் போயிட்டு, போயிட்டு வந்துச்சு. ஆனா டக்கு டக்குன்னு வந்துருச்சு. என் பசங்க வந்து வாங்குன புக்ஸ் எல்லாம் வந்து தொறந்து விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு ஈவினிங் வந்து நம்மளுக்கு எதுவும் வேலை இல்ல. ஸோ விளையாண்டுட்டு, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு, டிவி பார்த்துட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் வெளியில பார்க்ல வந்து பசங்க விளையாடுறாங்களான்னு பார்க்கணும். அதுதான். அவ்வளோதாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இதோட கன்டினியூஷன் நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து நாங்க சன்டவுன் அட்வென்ச்சர் லேண்ட்ல அந்த தீம் பார்க்ல என்னெல்லாம் ரைட்ஸ் போனோம், பசங்க எப்படிலாம் என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு ஷேர் பண்றேன். இதோட இந்த வீடியோ முடியுது. நன்றி, வணக்கம், பாய்.